ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேனக்கிழங்கு வறுவல் செய்ய சொல்லித்தரேன். அந்த பெரிய கிழங்கு இருக்கும்ல, அது கொஞ்சம் கையெல்லாம் அரிக்கும். அந்த தோலை கொஞ்சம் சீவிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு சீவினீங்கனாக்கா நல்லாயிருக்கும். அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் இப்படி பொடி பொடியாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு சும்மா ஒரு ஆஃப் பாயிலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா தொட்டாக்கா ரொம்ப கையெல்லாம் இதாகும், அரிக்கும். ஃப்ரை பண்ணியாச்சுனாக்கா இது அரிக்காது. வாங்க இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னுட்டுன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், அதனால் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு எதுனா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்தாக்கா இது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த காரில் இருக்காது. அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிறாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஊற விட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா ஊறி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை நம்ம கொஞ்சம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சூடாகவே காஞ்சிருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு 65 மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசத்தோடு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை இந்த கல்யாண வீட்டுங்களில், ஹோட்டலில் எல்லாம் இது நம்மளுக்கு வைக்குவாங்க. அதை இப்போ நம்ம வீட்டில் செய்யணும். கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வெரைட்டி ரைஸோடு இது நல்லாயிருக்கும், தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய வீட்டில் செய்ய மாட்டாங்க. நாக்கெல்லாம் காரில் எடுக்கும், கையெல்லாம் நமிச்சில் வரும், ஊரில் எடுக்கும்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணோம்னாக்கா ஓகே. இன்னும் வாங்கின அன்றைக்கே பச்சையாகவே செய்யாமல் ஒரு 2 நாள் காய விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா இது அருமையாக வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பிள்ளைங்க வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான நம்மளுக்கு இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை கிடச்சிடுச்சு. இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயிர் சாதம், ஒரு கீரை கடைசியில், பின்ன நம்மளுடைய கல்யாண வீட்டு அந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்சாப்புல இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஓகேவா? வெறும் உருளைக்கிழங்கு கொடுக்குறதுக்கு இப்படி வித்தியாசமாக வேறு கிழங்குங்க கொடுத்தோம்னாக்கா அவங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.